போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்க போவது யாரு. இன்னைக்கு சமைக்க போவது யாரில் ஒரு சூப்பர் டேஸ்டியான நெத்திலி கருவாடு குழம்பு செஞ்சு காமிச்சிருக்காங்க லாவண்யா. வாங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் கூட முள்ளங்கி முருங்கைக்காய் மாதிரி காய்ங்க சேர்த்துருக்கேன். கருவாட்டு குழம்பு கூட எப்போவுமே காய் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருள்: நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன், புளி கரைச்சி வச்சுருக்கேன், பூண்டு கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், உப்பு மிளகாத்தூள்லாம் தேவையான அளவு சேர்த்துக்க போகிறோம். இதில் முருங்கைக்காய் முள்ளங்கி கத்திரிக்காய் இந்த 3 காயும் சேர்க்க போகிறேன். வெங்காயமும் தக்காளியும் ஒரு மீடியம் சைஸ் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். தாளிக்கிறதுக்கு தேவையான வடகமும், அப்படி இல்லைன்னா கடுகு வெந்தயம் சீரகம் இது போட்டு தாளிச்சிக்கலாம். இஞ்சி கொஞ்சோண்டு நறுக்கி வச்சுருக்கேன். இந்த நெத்திலி கருவாடு செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் கருவாடுக்குள்ளே அந்த உப்பு காரம் இறங்கும். ரொம்ப நேரம் ஊற வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். தாளிக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். துருவி வச்சுருக்க இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு இது ரெண்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3த்தையும் நல்லா வதக்கிட்டு அது கூட அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. வெங்காயம் தக்காளி அரைச்சி வைக்கும்போது குழம்போட திக்னஸ் நல்லாவே இருக்கும், அதனால தான் அதை அரைச்சி வைக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் காய்கள்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம மொச்சப்பயிரெலாம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட இல்லை, அதனால நான் இந்த காய்ங்க மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த காய்ங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. காய் நல்லா வதங்கினதும் அது கூட தேவையான மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி விடுங்க. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். உப்பு தேவையான அளவுக்கு, அப்புறம் வேணும்னா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா திருப்பி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு, ஒன்றோட ஒன்று எல்லாம் கலந்தாச்சு. இப்போ இதில் புளி கரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணுறேன். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு குழம்பு வேண்டிய அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இதில் இந்த குழம்புல நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பாருங்கள். இதில் உப்பு காரம் போதுன்னா விட்டுடுங்க, இல்லைன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொதித்து அந்த உள்ளே இருக்கிற காய்ங்க எல்லாம் நல்லா வேகணும். அடிக்கடி திருப்பி விட்டுட்டே இருங்க, செக் பண்ணிகிட்டே இருங்க காய்ங்க வெந்துடுச்சான்னு. இது காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் இதில் நான் அந்த ஊற வச்சுருந்த கருவாடை ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் நான் கருவாடை சேர்த்துக்கிறேன். எல்லா கருவாடையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சா போதும், ரொம்ப நேரம் வேக வேண்டாம். இதே மீனாக இருந்துச்சுன்னா இதிலேருந்தே கொஞ்சம் மீன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதனால குழம்பு தண்ணி ஆயிரும். கருவாடு சேர்க்கும்போது குழம்பு தண்ணி ஆகாது, திக்காக தான் ஆகும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. 5லேருந்து 10 நிமிஷம் மேக்ஸிமம் கருவாடு வெந்துருச்சான்னு பார்த்துருங்க. நல்லா கொதிச்சதும் நிறுத்திடலாம். இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமைக்க போவது யாரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.